ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு மாமியார் மருமகளுக்கு இடையில நடக்கிற யதார்த்தமான வாழ்க்கை முறையை பற்றிய ஒரு சின்ன கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். காலை மணி 8:15க்கு லக்ஷ்மி அம்மாள் தையல் மிஷின் வேகத்தில் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தார். சமையலறை எங்கும் சாம்பாரின் வாசனை தூக்கலாக இருந்தது. லதா, லக்ஷ்மி அம்மாளின் மருமகள், தனது லேப்டாப் பையை மாட்டிக்கொண்டு அவசர அவசரமாக டைனிங் டேபிளுக்கு வந்தாள். இன்று அவளுக்கு புதிய அலுவலகத்தில் முதல் நாள். அத்தை, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதால கொஞ்சம் சீக்கிரம் போகணும் என்றாள் லதா கடிகாரத்தை பார்த்தபடி. லக்ஷ்மி அம்மாள் நறுக்குவதை நிறுத்தவில்லை. காலையில சாப்பிடாம கிளம்புறது நம்ம வீட்டு பழக்கம் இல்லை. அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாசல்ல கோலம் போட்டு விளக்கேத்திட்டு போறதான் ஒரு சுமங்கலிக்கு அழகு என்றார் நிதானமான ஆனால் அழுத்தமான குரலில். லதாவுக்கு ஒரு நிமிடம் மூச்சு முட்டியது. அத்தே, இதோ மணி 8:20 ஆகிடுச்சு. பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டா அப்புறம் பஸ்ஸு கிடைக்காது. கோலத்தை வேணா நைட்டே போட்டுடுறேன். ஆனா இப்ப கிளம்பணும் என்றாள் மென்மையாக. லக்ஷ்மி அம்மாள் இப்போது நிமிர்ந்து பார்த்தார். நைட்டு போட்டா அதுக்கு என்ன விசேஷம்? விடிய காலையில போடுறதான் மகாலட்சுமி வருவா. சரி, வேலைக்குத்தான் போகணும்னு முடிவே பண்ணிட்ட. வீட்டு பொறுப்புகளை யார் கவனிப்பா? செல்வம் காலையில வெறும் வயிற்றுல ஆபீஸ் போகணுமா? செல்வம் இக்கட்டான நிலையில் அந்த இடத்திற்கு வந்தான். அம்மா, நான் தான் சொன்னேனே, அவளுக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வேணா கடையில டிஃபன் சாப்பிட்டுக்கிறேம்மா. அப்படி இல்லைன்னா நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். நீ பேசா செல்வம் என்று மகனை அடக்கி லக்ஷ்மி அம்மாள் லதாவை பார்த்து, பெண்கள் சம்பாதிக்க போறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அந்த சம்பாத்தியம் குடும்பத்தோட நிம்மதியையும் சாப்பாட்டையும் கெடுத்துட்டு வரக்கூடாது. உன்னால இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோ என்றார். லதா ஒரு நிமிடம் நின்றாள். அவள் கண்களில் நீர்த்துளி அரும்பியது. ஆனால் அதை துடைத்து கொண்டு சொன்னாள். அத்தை, நான் உங்களை மதிக்கிறேன். ஆனா என் திறமையை நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். வீட்டு வேலையை நான் முடிச்சிட்டு அப்புறமா தான் ஆபீஸ் போவேன். ஆனா எனக்கான நேரத்தை நீங்க தான் கொஞ்சம் கொடுக்கணும். லக்ஷ்மி அம்மாள் பதில் சொல்லாமல் மீண்டும் காய்கறி நறுக்க தொடங்கினார். சத்தம் சற்று அதிகமாக இருந்தது. அது மௌனமான ஒரு போர் பிரகடனம் போல் லதாவுக்கு தோன்றியது. அத்தியாயம் 2. புதிய தொடக்கம். அலுவலகத்தின் அந்த ஏசி குளிர்ச்சியும் காஃபியின் வாசனையும் லதாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தன. ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ற பொறுப்பில் அவள் அமர்ந்த முதல் நாளே ஒரு முக்கியமான மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. லதா, இந்த கிளையண்ட் ரொம்ப கஷ்டமான ஆளு. அவரோட கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா என்று அவளது சீனியர் கேட்டார். லதா புன்னகையுடன் முயற்சி செய்கிறேன் சார் என்றாள். மீட்டிங்கில் அவள் காட்டிய தெளிவான புள்ளி விவரங்களும் பேசும் திறனும் அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது. ஒரு நிமிடம் அவள் வீட்டை மறந்தாள். லக்ஷ்மி அம்மாள் அதிகாரமான குரல் அவளுக்கு ஒலிப்பதை நிறுத்தியது. அவளுக்குள் இருக்கும் திறமையான பெண் மெல்ல தலை தூக்கினாள். மதிய உணவு இடைவேளையின் போது லதா தன் லஞ்ச் பாக்ஸை திறந்தாள். காலையில் அவசரமாக அவள் பேக் செய்திருந்த தயிர் சாதம் கொஞ்சம் தளர்ந்து போயிருந்தது. அதை ஒரு வாய் வைக்கும்போது அவளது போன் அடித்தது. செல்வம் தான் கூப்பிட்டிருந்தான். லதா, சாரி, அம்மா காலையிலேருந்து யாரோடையும் பேசல, சாப்பிடவும் இல்லை. நீ மதியம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசினா கொஞ்சம் சரியாவாங்கன்னு தோணுது என்றான் செல்வம் குரலில் ஒருவித நடுக்கத்துடன். லதாவுக்கு உணவு தொண்டையில் சிக்கியது. செல்வம், நான் இப்பதான் ஒரு பெரிய மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்த 1 மணி நேரத்துல எனக்கு இன்னொரு ப்ரெசன்டேஷன் இருக்கு. இப்ப நான் ஃபோன் பண்ணா அவங்க இன்னும் கோவப்பட மாட்டாங்களா? தெரியல லதா. ஆனா உன்னை தவிர வேற யாரும் அம்மாவை சமாதானப்படுத்த முடியாது என்று சொல்லி போனை வைத்தான் செல்வம். லதாவின் மனப்போராட்டம் அதிகமானது. லதா போனை கையில் வைத்துக்கொண்டு யோசித்தாள். ஒரு பக்கம் அவளது கனவு வேலை. இங்கே அவள் ஒரு தலைவி. மறுபக்கம் ஒரு சாதாரண குடும்ப பெண். அங்கே அவள் இன்னும் ஒரு மருமகளாக அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த மனப்போராட்டத்தில் அவள் அத்தையான லக்ஷ்மி அம்மாளுக்கு போன் செய்தாள். 3 முறை அடித்த பிறகு மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஆனால் மௌனம் மட்டும் பதிலாக வந்தது. அத்தை, நான் லதா பேசுறேன். மத்தியானம் சாப்பிட்டீங்களா? அத்தை, எனக்கு தெரியும் நீங்க கோவமா இருக்கீங்கன்னு. ஆனா உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. நைட் நான் சீக்கிரம் வந்துடுவேன். உங்களுக்கு பிடிச்ச ரசகுல்லா வாங்கிட்டு வரேன் என்றாள் லதா மிகவும் கனிவாக. மறுமுனையில் வந்த பதில் அவளை அதிர வைத்தது.
உன் ரசகுல்லாவுக்காக நான் பசியோடு இல்ல லதா. நீ வேலைக்கு போன முதல் நாளே என் மகனை எனக்கு எதிரா நிக்க வச்சிட்ட. இந்த ஜெயிப்புல நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி அம்மாள் இணைப்பை துண்டித்தார். அத்தியாயம் 3. மௌனத்தின் பாரம். மாலை 7 மணிக்கு லதா கையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸுடன் வீட்டிற்கு வந்தாள். உள்ளே நுழையவே அவளுக்கு ஒருவித அச்சமாக இருந்தது. கதவை திறந்தபோது வீடு வழக்கத்திற்கு மாறாக நிசப்தமாக இருந்தது. ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் யாரும் அதை பார்ப்பதாக தெரியவில்லை. அத்தையான லக்ஷ்மி அம்மாள் சோபாவில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தார். அவர் தூங்குகிறாரா அல்லது பேச பிடிக்காமல் உட்கார்ந்து இருக்கிறாரா என்று லதாவுக்கு புரியவில்லை. மெதுவாக அவர் அருகில் சென்ற லதா, அத்தை, நான் வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்றீங்களா என்று மென்மையான குரலில் கேட்டாள். லக்ஷ்மி அம்மாள் கண்களை திறக்கவில்லை. சாப்பாடு போடுறதுக்கு தான் இப்ப இந்த வீட்ல ஆள் இருக்கே, நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சிரமப்படுற என்றார் கசப்பான குரலில். லதா அந்த ஸ்வீட் பாக்ஸை டேபிளின் மேல் வைத்துவிட்டு அவர் காலடியில் அமர்ந்தாள். அத்தை, செல்வம் ஏதோ ஒரு வேகத்துல காலையில அப்படி பேசிட்டாரு. அதுக்காக நீங்க இப்படி இருக்கலாமா? நான் வேலைக்கு போறது உங்களை வருத்தப்படுத்துதுன்னா நாம் உட்கார்ந்து பேசலாம் அத்தை. ஆனா இப்படி பேசாம இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லக்ஷ்மி அம்மாள் சற்றென்று எழுந்து அமர்ந்தார். பேச என்ன இருக்குலதா? என் பையன் இன்னைக்கு எனக்கு எதிரா பேசுறானா, அதுக்கு காரணம் நீதான் எனக்கு தெரியும். உதவி செய்யுங்கன்னு அவன் என்கிட்ட கேட்கல, ஆர்டர் போடுறான். ஒரு மருமகளா நீ வந்த பிறகு என் மகனுக்கும் எனக்கும் இருந்த உறவுல ஒரு விரிசல் வந்துடுச்சு. அப்படி இல்ல அத்த என்ற லதா ஏதோ சொல்ல வர செல்வம் உள்ளே வந்தான். அவன் கையில் சில காய்கறி பைகள் இருந்தன. லதா, வந்துட்டியா? இரு, நான் இன்னைக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்றேன். நீ போய் ரெஸ்ட் எடு என்றான் உற்சாகமாக. செல்வம் கிச்சனுக்குள் நுழைவதை பார்த்த லக்ஷ்மி அம்மாளின் முகம் இன்னும் இருண்டது. பாத்தியா, ஒரு காலத்துல தாகத்துக்கு தண்ணி வேணா கூட அம்மான்னு கூப்பிடுறவன் இன்னைக்கு உனக்காக கரண்டியை பிடிக்க போயிட்டான். இதுதான் நீ கொண்டு வந்த மாற்றம். அப்படின்னா இந்த மாற்றம் எனக்கு தேவையில்லை. லக்ஷ்மி அம்மாள் விறுவிறுவென தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார். லதா திகைத்து நின்றாள். செல்வம் காட்டும் அன்பு அவளுக்கு உதவியாக இருப்பதை விட லக்ஷ்மி அம்மாளுக்கும் அவளுக்குமான இடைவெளியை இன்னும் அதிகமாக்குவதை அவள் உணர்ந்தாள். அத்தியாயம் 4. அன்பின் எல்லைகள். அன்று இரவு செல்வம் சமையலறையில் பாத்திரங்களை அடுக்கிக் கொண்டிருந்தான். லதா மெதுவாக உள்ளே சென்று அவன் கையில் இருந்த தட்டை வாங்கினாள். செல்வம், ஒரு நிமிஷம் இங்க வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் லதா. இருவரும் பால்கனிக்கு சென்றனர். இரவு நேரத்து மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருக்க லதா பேசத் தொடங்கினாள். செல்வம், இன்னைக்கு காலையில நீங்க எனக்காக பேசினது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா அந்த அன்பு இப்ப அத்தைக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவரா மாறி நிக்குதுன்னு உங்களுக்கு தோணலையா? செல்வம் குழப்பத்துடன் பார்த்தான். ஏன் லதா? அவங்க பண்றது தப்புன்னு உனக்கே தெரியும். நீ வேலைக்கு கிளம்பும்போது அவங்க பண்ற பாலிடிக்ஸை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? வேண்டா செல்வம். ஆனா நீ அம்மாவை காயப்படுத்தி எனக்கு உதவி செய்யறத அவங்களால ஏத்துக்க முடியல. அவங்க பார்வையில நான் வந்த பிறகுதான் அவங்க பையன் அவங்களுக்கு எதிரா பேசுறான்னு நினைக்கிறாங்க. நீங்க எனக்காக அவங்க கிட்ட சண்டை போடும்போது ஒவ்வொரு முறையும் நான் அவங்க கண்ணுக்கு ஒரு வில்லியாவே தெரிகிறேன் என்றாள் லதா வருத்தத்துடன். அப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ற என்று கேட்டான் செல்வம். எனக்கு உங்க சப்போர்ட் வேணும் செல்வம். ஆனா அது அத்தைய தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நாளையிலிருந்து நீங்க கிச்சன் வேலையில செய்ய வேண்டாம். நான் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். அத்தை கிட்ட நீங்க பழையபடியே அன்பா பேசுங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாதுகாப்பற்ற உணர்வை முதல்ல போக்கணும். நாம 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஜெயிக்க வேண்டாம், அவங்க மனசை ஜெயிப்போம் என்றாள் உறுதியாக. செல்வம் யோசித்தான். நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆனா உனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. பரவாயில்ல செல்வம். ஒரு குடும்பத்துல அமைதி வேணும்னா யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இறங்கி போய் தான் ஆகணும். இந்த முறை அது நானாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, அத்தை ரொம்ப அடம் பிடிச்சா அப்ப நீங்க எனக்காக பேசணும். ஆனா சண்டை போடக்கூடாது என்று சொல்லி அவன் கைகளை பற்றினாள். புதிய முயற்சியாக மறுநாள் காலையில் 5 மணிக்கே லதா எழுந்து விட்டாள். குளித்துவிட்டு வாசலில் அழகாக கோலமிட்டு விளக்கேற்றினாள். சமையலறைக்கு சென்று காப்பி போட்டுக்கொண்டு லக்ஷ்மி அம்மாளின் அறைக்கதவை தட்டினாள். லக்ஷ்மி அம்மாள் கதவை திறந்தபோது கையில் காஃபி கப்புடன் நின்ற லதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அத்தை, சூட காஃபி குடிங்க. இன்னைக்கு நான் சீக்கிரமே எழுந்துட்டேன். டிஃபன் நான் பண்ணிடுறேன்.
நீங்க கொஞ்சம் வந்து என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க என்றாள் புன்னகையுடன். லக்ஷ்மி அம்மாள் காஃபியை வாங்கி கொண்டார். ஆனால் அவர் முகத்தில் இன்னும் அந்த பழைய இறுக்கம் குறையவில்லை. சரி, பார்க்கலாம் என்று மட்டும் சொன்னார். அத்தியாயம் 5. கயிறு இழுக்கும் போட்டி. தொடர்ந்து 1 மாதமாக லதா அதிகாலை 5 மணிக்கு எழுந்து விடுகிறாள். வாசல் தெளித்து கோலமிடுவது, சமையல் செய்வது, மதிய உணவை தயார் செய்வது என பம்பரமாக சென்றாள். லக்ஷ்மி அம்மாள் எதற்கும் உதவிக்கு வரவில்லை என்றாலும் லதா எதையும் குறை கூறாமல் இருந்தாள். ஆனால் அதன் விளைவு அலுவலகத்தில் தெரிய ஆரம்பித்தது. அன்று மதியம் 2 மணி. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. லதா தனது லேப்டாப்பில் டேட்டாவை பார்த்து கொண்டிருந்த போது அவளையும் அறியாமல் கண்கள் சொக்கின. அதிகாலை எழுந்து வேலை செய்த களைப்பு ஏசி குளிரில் அவளை தூக்கத்திற்கு இழுத்தது. லதா, ஆர் யூ தேர் என்று மேனேஜரின் குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். எஸ் சார், சாரி என்று சமாளித்தாள். ஆனால் அவள் சமர்ப்பித்த ரிப்போர்ட்டில் ஒரு சிறிய பிழை இருப்பதை மேனேஜர் சுட்டிக்காட்டினார். லதா போன்ற ஒரு திறமையான பெண்ணிடமிருந்து இத்தகைய தவறை நான் எதிர்பார்க்கவில்லை. அலுவலகத்தில் அவளது தோழி வாணி மெதுவாக கேட்டாள். என்ன லதா, கொஞ்ச நாளாவே டல்லா இருக்க? கண்ணுக்கடியில கருவளை விழுந்திருக்கு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? லதா பெருமூச்சு விட்டாள். இல்ல வாணி, வீட்டை சமாளிக்க நினைச்சு என்ன நானே வருத்திக்கிறேனோன்னு தோணுது. அத்தை இன்னும் என்கிட்ட சரியா பேசல. அவங்க மனசை மாத்தணும் நான் போடுற எஃபோர்ட் என் வேலையை பாதிக்குது. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள். அன்று மாலை லதா வழக்கத்தை விட 1 மணி நேரம் தாமதமாக வீடு திரும்பினாள். அலுவலக தவறை சரி செய்ய வேண்டியிருந்தால் தாமதமாகிவிட்டது. வீட்டிற்குள் நுழைந்தபோது சமையலறையில் ஏதோ ஒரு வாசனை. லக்ஷ்மி அம்மாள் அடுப்படியில் நின்றிருந்தார். லதா வராததால் அவரை சமைக்க தொடங்கியிருந்தார். சாரி அத்தை, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை என்ற லதா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே லக்ஷ்மி அம்மாள் சூடான பாத்திரத்தை தவறவிட்டு கையில் சுட்டு கொண்டார். ஆ என்று அவர் கத்த லதா பதறி எடுத்து ஓடினாள். அத்தை, என்னாச்சு? கையை காட்டுங்க என்று அவள் கையை பிடித்து குளிர்ந்த நீரில் காட்டினாள். லக்ஷ்மி அம்மாள் வலியால் முகம் சுளித்தபடி, நீ வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாம தான் நானே செய்ய வந்தேன். வயசான காலத்துல எனக்கு இது தேவையா? உன் வேலைக்காக நான் இப்படி பட்டினி கிடக்கணுமா என்ற வேதனையும் கோபமாக சொன்னார். லக்ஷ்மி அம்மாளின் கையில் ஒரு சிறிய கொப்பளம் எழும்பியிருந்தது. லதாக்கு தன் வேலையின் மீதும் சூழ்நிலையின் மீதும் சொல்ல முடியாத ஆத்திரம் வந்தது. அவள் செய்த தியாகங்கள் எல்லாம் வீணாக போவதாக தோன்றியது. அத்தியாயம் 6. கசப்பு கனிவதற்கே. லதா ஓடி சென்று முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தாள். மிகவும் ஜாக்கிரதையாக லக்ஷ்மி அம்மாளின் கையில் மருந்தை தடவினாள். சாரி அத்தை, நான் தான் இன்னும் சீக்கிரம் வந்திருக்கணும். கை ரொம்ப வலிக்குதா என்று அவள் கேட்கும்போது அவள் குரலில் இருந்த நடுக்கம் லக்ஷ்மி அம்மாவை என்னவோ செய்தது. லக்ஷ்மி அம்மாள் மெதுவாக அவள் முகத்தை பார்த்தார். எப்போதும் மலர்ந்திருக்கும் லதாவின் முகம் களைப்பில் வாடி போயிருந்தது. பரவாயில்ல விடு, நான் தான் கவனிக்காம பாத்திரத்தை தொட்டுட்டேன் என்றார் லக்ஷ்மி அம்மாள். முதன்முறையாக அவர் குரலில் அந்த அதிகார தோரணை இல்லை. அன்று இரவு லதா சமையலறையை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டாள். லக்ஷ்மி அம்மாளை ஹாலில் உட்கார வைத்துவிட்டு அவருக்கு பிடித்தமான மிளகு ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்தாள். சாப்பிடும்போது லக்ஷ்மி அம்மாள் கேட்டார். ஆபீஸ்ல என்ன அவ்வளோ வேலையா? கண்ணெல்லாம் ரொம்ப செவந்திருக்கு. லதா தயங்கியபடியே சொன்னாள். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அத்தை. காலையில சீக்கிரமா எழுந்து வேலை செய்யறதுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு போல. மீட்டிங்ல தூங்கிட்டேன். அதான் இன்னைக்கு அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு. லக்ஷ்மி அம்மாள் பதில் பேசவில்லை. ஆனால் அன்றிரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கும் போயிட்டு விடியற்காலையில் எழுந்து கோலம் போடுறதுல அவளுக்கு என்ன லாபம்? என்னை திருப்திப்படுத்த தானே இவ்வளவு போராடுறா என்று அவர் மனம் யோசிக்கத் தொடங்கியது. மறுநாள் காலை 5 மணிக்கே லதா தூக்க கலக்கத்திலிருந்து வாசலுக்கு வந்தாள். கையில் கோலமாவோடு வந்தவள் அப்படியே உறைந்து போனாள். வாசல் ஏற்கனவே பெருக்கப்பட்டு ஒரு அழகான பெரிய கோலம் அங்கு ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதிர்ச்சியுடன் உள்ளே சென்ற லதாக்கு அடுத்த ஆச்சரியம் காத்திருந்தது. சமையலறையில் காஃபி தயாராக இருந்தது. லக்ஷ்மி அம்மாள் அங்கே நின்று கொண்டு காய் நறுக்கி கொண்டிருந்தார். அத்தை, நீங்க எதுக்கு எழுந்து? லக்ஷ்மி அம்மாள் நிமிராமலே சொன்னார். அந்த ரசம் நல்லா இருந்தது. ஆனா உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு கம்மி. இன்னைக்கு நான் சமைக்கிறேன். நீ போய் இன்னும் 1/2 மணி நேரம் நிம்மதியா தூங்கு. அப்புறம் வேலைக்கு கிளம்பலாம்.
லதாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அத்தை, செல்வம் சொன்னதுக்கு நீங்க இத பண்ண வேண்டாம். அவன் சொல்லி நான் கேட்ட காலமெல்லாம் போச்சு. நான் எனக்காக பண்றேன். இந்த வீட்ல காலையில நீ போடுற சத்தத்துல எனக்கு தூக்கம் வரல. அதுக்குத்தான் நான் எழுந்துட்டேன் என்றார் லக்ஷ்மி அம்மாள் வழக்கமான முகபாவனையுடன். ஆனால் அவர் காஃபி கோப்பையை லதாவிடம் நீட்டிய போது அதில் ஒரு மாமியாருக்கான அதிகாரத்தை விட ஒரு தாய்க்கான அக்கறை அதிகம் இருந்தது. அத்தியாயம் 7. கண்ணாடியின் கீறல். இப்படியே மாதங்கள் உருண்டோடின. லதாவின் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்படும் நபருக்கு சிறந்த பணியாளர் விருது வழங்குவது வழக்கம். லதா அந்த மாதத்தின் சிறந்த பணியாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள உற்சாகமாக வீட்டுக்கு வந்தாள். ஆனால் அவளை வரவேற்றது ஒரு கசப்பான ஒரு சூழல். வீட்டில் லக்ஷ்மி அம்மாளின் உறவினர்கள் சிலர் வந்திருந்தனர். அவர்கள் பழைய காலத்து சிந்தனை கொண்டவர்கள். லதா கையில் அந்த விருது பலகையுடன் உள்ளே நுழைந்தபோது அவர்கள் லக்ஷ்மி அம்மாளிடம் பேசிக் கொண்டிருந்தது அவள் காதில் விழுந்தது. என்ன லக்ஷ்மி, உன் மருமகள் என்னவோ பெரிய கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி ராத்திரி பகல அங்கேயே கிடக்குறா. இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாது. பொம்பளைங்க வெளியில கைத்தட்டல் வாங்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள கரண்டியை பிடிக்கலைன்னா அது என்ன பொழப்பு என்று ஒரு மாமி நக்கலாக கேட்டார். லக்ஷ்மி அம்மாள் அதற்கு எதிர்ப்பு சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். அதுதான் லதாவை பாதித்தது. சில நாட்களாக எனக்காக பேசத் தொடங்கிய அத்தை இப்போது பிறர் முன்னால் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்ற ஏமாற்றம் அவளை தாக்கியது. லதா அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள். பின்னால் வந்த செல்வம், லதா, இன்னைக்கு உனக்கு அவார்டு கிடைச்சிருக்கும்ல, ஏன் ஒரு மாதிரி இருக்க? வா, எல்லார்கிட்டையும் சொல்லலாம் என்றான். அப்போதுதான் லதா வெடித்தாள். அதுவரை அவளுக்குள் தேங்கி வைத்திருந்த அழுத்தம் கண்ணீராகவும் வார்த்தையாகவும் வெளிப்பட்டது. வேண்டாம் செல்வம், யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன பண்ணினாலும் இந்த வீட்டுக்கு அது பத்தாது. காலையில 5 மணிக்கு எழுந்து வேலை செய்யறேன். ஆபீஸ்ல திட்டுவாங்க. அத்தைக்காக இறங்கி வரேன். ஆனா மத்தவங்க முன்னாடி என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி பேசும்போது அத்தை அமைதியா இருக்காங்களே, அதை என்னால தாங்க முடியல செல்வம் என்று சொல்லி அழத் தொடங்கினாள். செல்வம் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். லதா, அவங்க விவரம் தெரியாதவங்க. விவரம் தெரிஞ்ச நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு இந்த அவார்டு வேண்டாம். இந்த வேலையும் வேண்டாம். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நான் வீட்டிலேயே முடங்கி போயிடுறேன். அப்போவாச்சும் இந்த வீட்டில் நிம்மதி கிடைக்குதான்னு பார்ப்போம் என்று சொல்லி அந்த விருது பலகையை தூக்கி எறிந்தாள். அது சிதறி உடையவில்லை. ஆனால் லதாவின் மன உறுதி உடைந்து போயிருந்தது. அவள் படுக்கையில் விழுந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். கதவுக்கு வெளியே நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த லக்ஷ்மி அம்மாளுக்கு தலை சுற்றியது. தான் அமைதியாக இருந்தது லதாவை இவ்வளவு காயப்படுத்தும் என்று அவர் நினைக்கவில்லை. லதா அறைக்குள் அழுது கொண்டிருக்க வெளியே ஒரு புதிய புயல் கிளம்பியது. வந்திருந்த அந்த மாமி லக்ஷ்மி அம்மாளின் நாத்தனார் ரேணுகா. இவருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் இடையே 20 வருட காலமாக ஒரு பழைய பகை புகைந்து கொண்டிருந்தது. லக்ஷ்மி அம்மாளின் கனவு உயிருடன் இருந்தபோது குடும்ப சொத்தில் ரேணுகாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பங்கினை லக்ஷ்மி அம்மாள் தடுத்து விட்டார் என்பதுதான் அந்த பகைக்கு காரணம். ஆனால் உண்மையில் ரேணுகாவின் கணவர் குடிப்பழக்கத்தால் சொத்தை அழித்து விடுவார் என்பதாலேயே லக்ஷ்மி அம்மாள் அதை தடுத்திருந்தார். இந்த உண்மை ரேணுகாவுக்கு தெரியாது. அத்தியாயம் 8. முகமுடிகள் கிழிகின்றன. லதாவின் அழுகுரல் கேட்டு ரேணுகா ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தார். பார்த்தியா லட்சுமி, நான் அப்பவே சொன்னேன், படிச்ச பொண்ணு வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் கூச்சல் போடும்னு. உன் காலத்துல நீயும் இப்படித்தான் அடாவடி பண்ணி என் சொத்தை பிடுங்குன. இப்ப உன் மருமகள் உனக்கே ஆப்பு வைக்கிறா என்றார் விஷத்தை கக்கும் குரலில். லதா அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. அத்தை, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனா இந்த வீட்டு பெரியவங்க மத்தவங்க முன்னாடி குடும்ப மானத்தை குறைச்சி பேசுறதை என்னால ஏத்துக்க முடியல என்றாள் உறுதியாக. ரேணுகா எகிறினார். எது மானம்? உன் மாமியார் பண்ண திருட்டுத்தனத்தை விடவா? இப்ப என்னவோ நீ பெரிய மானத்தை பத்தி பேசுற. அன்னைக்கு மட்டும் என் சொத்தை இவ தரவிடாம பண்ணலைன்னா இன்னைக்கு நான் யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த லக்ஷ்மி அம்மாள் இப்போது எரிமலையாக வெடித்தார். நிறுத்து ரேணுகா, 20 வருஷமா உன்னை மதிக்கணும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா என் மருமகளை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. லதா இன்னைக்கு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அவளோட உழைப்பு. ஆனா நீ, உன் புருஷன் குடிக்கிறதுக்காக எங்க சொத்தை விற்க வந்தப்போ உன் பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக தான் நான் அதை தடுத்தேன். அந்த நிலம் இன்னைக்கும் உன் பிள்ளைங்க பேர்ல தான் இருக்கு. வேணும்னா இதோ உயில் என்று பீரோவிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து வீசினார்.
ரேணுகா அதிர்ச்சியில் உறைந்தார். தான் இவ்வளவு காலம் யாரை எதிரியாக நினைத்தாரோ அவர்தான் தன் பிள்ளைகளின் வாழ்வை சேமித்து வைத்திருக்கிறார் என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை. லக்ஷ்மி அம்மாள் லதாவின் பக்கம் திரும்பி அவளது கைகளை பற்றி கொண்டார். லதா, நான் அமைதியா இருந்தது இவங்க பேசுறதை ஏத்திக்கிட்டதால இல்ல. இவங்களுக்கு பதில் சொல்லி என் தரத்தை குறைச்சிக்க கூடாதுன்னு தான். ஆனா அந்த மௌனம் உன்னை காயப்படுத்தும்னு நான் நினைக்கல. இந்த வீட்ல நீ ஒரு வேலைக்காரி இல்ல. இந்த வீட்டை தாங்கி பிடிக்கிற இன்னொரு தூண். உன்னோட இந்த விருது உன் உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை. இதை தூக்கி போடுற உரிமை யாருக்கும் இல்லை என்றார் கம்பீரமாக. லதாவுக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை. முதல் முறையாக லக்ஷ்மி அம்மாள் அவளுக்காக உலகிற்கு முன்னால் குரல் கொடுத்திருக்கிறார். அத்தியாயம் 9. நிழல் யுத்தம் முடிந்தது. ரேணுகா எந்தவித பதிலும் சொல்ல முடியாமல் அங்கிருந்து கிளம்பினார். அவர் சென்றதும் அந்த ஹாலில் ஒரு நிசப்தம் நிலவியது. செல்வம் ஒரு மூலையில் நின்று தன் அம்மாவையே பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். லக்ஷ்மி அம்மாள் மெதுவாக லதாவின் அறைக்குள் சென்றாள். தரையில் கிடந்த அந்த விருது பலகையை அவரே குனிந்து எடுத்து இதில் இருந்த தூசியை தன் முந்தானையால் துடைத்து லதாவிடம் நீட்டினார். இதை ஏன் இங்க வீசின? இது உன்னோட அடையாளம் லதா. வெளியில 4 பேர் பாராட்டுற அளவுக்கு உழைக்கிற உனக்கு வீட்டுக்குள்ள 4 பேருக்காக அழ வேண்டிய அவசியம் இல்லை என்றார் லக்ஷ்மி அம்மாள். அவர் குரலில் இப்போது மருமகளுக்கு பாடம் சொல்லும் மாமியார் இல்லை, ஒரு தோழி இருந்தார். லதா விம்மி கொண்டு அவர் கைகளை பற்றினாள். அத்தை, நான் உங்ககிட்ட மட்டும்தான் தோத்து போயிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்காக நீங்க பேசினப்போ நானும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் லதா. என் மகனை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவியோன்னு பயந்தேன். ஆனா செல்லம் சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வந்த இன்னொரு மகள்னு நான் புரிஞ்சுக்க தவறிட்டேன். இன்னைக்கு ரேணுகா பேசின பேச்சு எனக்கு என் பழைய காலத்தை ஞாபகப்படுத்துச்சு. அன்னைக்கு எனக்காக பேச யாரும் இல்லை. ஆனா உனக்கு நான் இருக்கேன் என்றார் லக்ஷ்மி அம்மாள் கண்கள் பளிக்க. மறுநாள் காலை செல்வம் தயக்கத்துடன் சமையலறை பக்கம் வந்தான். அங்கே கண்ட காட்சி அவனை வியப்பில் ஆழ்த்தியது. லதா லேப்டாப்பில் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டே காய்கறி நறுக்கி கொண்டிருக்க, லக்ஷ்மி அம்மாள் அடுப்படியில் நின்று தோசை சுட்டு கொண்டிருந்தார். இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். என்னப்பா செல்வம், அப்படி பார்க்குற? இன்னைக்கு லதாக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ரெசன்டேஷன் இருக்கான். அதான் நான் இன்னைக்கு டிஃபன் வேலையை எடுத்துக்கிட்டேன். அவ வேலையை முடிக்கட்டும் என்றார் லக்ஷ்மி அம்மாள். செல்வம் மெதுவாக லதாவின் காதில் கிசுகிசுத்தான். எப்படி லதா, என்ன மந்திரம் போட்ட? அம்மா இவ்வளோ சீக்கிரம் மாறிட்டாங்களே. லதா புன்னகைத்தாள். இது மந்திரம் இல்ல செல்வம், புரிதல். நாம அம்மாவை கடந்த காலத்து ஆளுன்னு ஒதுக்கி வைக்காம அவங்க அனுபவத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தாலே போதும். அவங்க நம்ம கிட்ட அன்பை அள்ளி தருவாங்க என்று கூறி நகைத்தாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை கேட்டிங்களா? இந்த யதார்த்தமான மாமியார் மருமகள் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல கதைகளை கேட்கறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் வந்த எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.